much later. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வீடை சுற்றி க்ளீன் பண்ணியிருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆக்சுவலி க்ளீன் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலை. எப்படிலாம் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் போர்ட்டிகோவிலேருந்து ஆரம்பிக்கிறேன். முன்னாடி எப்படி க்ளீன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு முன்னாடியும் தோட்டத்துக்கு பின்னாடியும் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே காமிக்கிறேன், நெக்ஸ்ட்டு பின்னாடி காமிக்கிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நிறைய மரம்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள். இந்த சைடில் இருந்தது எல்லாத்தையுமே நம்ம வெட்டியிருக்கோம். படலில் ஏறி பார்த்திங்கன்னா படலே வீணாகிட்டு இருந்துச்சு, கொடி எல்லாமே. இந்த சைடில் கொஞ்சமாக கீழே இருக்கிற கிளைகளை மட்டும் கட் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று காட்டுற பாருங்க, இங்கே பாருங்கள் தேன் கூடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த செடியிலேருந்து நம்ம ஃபுல்லாக கீழே கழிச்சு விட்டுருக்கோம். இந்த சைடில் அந்த படல்கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே வெட்டி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு தேன் கூடு இருக்குது நம்ம வீட்டு தென்னை மரத்தில். அந்த தேன் கூடு இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அது பெருசானதும் தேனியெல்லாம் அழிச்சிட்டு தேன் எடுத்து சாப்பிட்லாம். அதனால் அந்த சைடு எதுவுமே நான் வெட்டலை. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த மரத்தை நான் 30 ரூபாய்க்கு சின்ன கண்ணாக வாங்கிட்டு வச்சுருந்தேன். இதோட செடி பேர் பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ரோஸு. இது ஒரு பூ வேறு மாதிரியாக பூக்குது. ஆக்சுவலி அந்த ஓட்டு மேலே ஏறினதுனால அங்கே பாம்பு பூரான் அந்த மாதிரி அதில் குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மழை காலம் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மழை காலம் போனதுக்கப்புறம் அந்த ஓட்டு மேலே போகிறது எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். வீட்டுக்குள்ளே அந்த சீட்டு வழியாக என்ன பண்ணுதுன்னா உள்ளார பூரான் பாம்புலாம் வர ஆரம்பிக்குது. இந்த கிளையை மட்டும் விட்டுட்டு இந்த கிளையை எல்லாத்தையுமே கழிச்சு இதோட வெட்டி எடுத்துடணும், சீட்டி மேலே போகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருந்த நம்ம காக்கட்டான் செடி எல்லாத்தையுமே வெட்டியாச்சுன்னா பாதியாக வெட்டியாச்சு, வேறு இருக்குது. இது துளுத்து வரட்டும்னு சொல்லிட்டு பாதியாக நம்ம ஃபுல்லாக வெட்டிட்டோம். இதில் ஒன்று காட்டுறேன் பாருங்கள், குளவி கூடு கட்டி வச்சுருக்கு, பறக்குது பாருங்கள், தெரியுதுங்களா குளவி. குளவி இங்கே கூடு கட்டி வச்சுருக்கு. ஆக்சுவலி அந்த பைப்பு இந்த பைப்பு இதிலெல்லாம் குளவி கூடு கட்டி இருக்கிறதுனால இதை ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டணும். அந்த குளவி நம்மளை கடித்து ஆல்ரெடி நான் கடி வாங்கிட்டேன். அந்த ஒர்க் பாருங்கள், அந்த குளவி கட்டுற பாருங்கள், அது பறந்துட்டுருக்கு பாருங்கள். அந்த குளவி தான் ஆல்ரெடி நான் வெட்டுறேன்னு சொல்லிட்டு கையில் கடிச்சிருச்சு பாருங்கள், ரெட்டாக இருக்குது பாருங்கள். அதுகிட்ட கடி வாங்கி தான் நான் இது எல்லாத்தையும் வெட்டினேன். பாம்பு பூரான் தேள் எல்லா வகையான உயிரினங்களும் இது வழியாக பார்த்திங்கன்னா உள்ளார போகுது. பாம்பு தேள் பூரான் எல்லாமே இந்த வழியாக பார்த்திங்கன்னா மரக்கட்டை எல்லாமே உள்ளார வந்துடுச்சு. அதனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி மோஸ்ட்லி நம்ம பூச்செடிலாம் அதிகமாக வைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நம்ம அதிகமாக பூச்செடிலாம் வளர்க்கக்கூடாது. வைக்கலாம், சின்ன சின்ன கன்று வைக்கலாம். ரொம்ப அதிகமாக காடு மாதிரி வளர்த்து பாம்பு பூரான் அதுதான் அதிகமாக மோஸ்ட்லி நம்ம வீட்டில் குடியிருக்கு. அந்த சைடு ஃபுல்லாக அதை வெட்டியிருக்கேன். இந்த சைடு பாருங்கள், உங்கள்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது பேக் கேமராவில். இங்கே இருந்த தேவையில்லாத செடியெல்லாம் வெட்டியாச்சு. அந்த தென்னங்கன்னில் கொஞ்சம் நிறையா ஒரு 3 கிளையை வெட்டிட்டேன். அங்கே ஒரு குளவி கூடு இருந்துச்சு. அதில் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியை வச்சு ஊற்றி விட்டுட்டேன். அது கூண்டோட கீழே விழுந்துடுச்சு. இங்கேயும் ஒரு குளவி பறகுது பாருங்கள். பாருங்கள் குளவி, ரெட் கலர் குளவி பாருங்கள். குளவி எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் நான் வேறு என்னென்ன வெட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஊட்டி ஆப்பிள் இருந்து பார்த்தீங்களா, அது பாதி நான் வெளியில் எடுத்துட்டேன். ஏன்னா ஃபுல்லாக அதுவே நிழலாகிட்டு
ஊட்டி ஆப்பிள் மரம் வந்து பாதிக்கு வந்து பாருங்கள், பாதி வந்து நிழலில் கொடுத்துக்கிட்டு இந்த இடம் பில்லு வந்து சாகவே இல்லை. சரி, ரொம்ப இன்னும் பசுமையாகிட்டு இன்னும் வந்து நமக்குள்ளே வீட்டுக்குள்ளே பூச்சிலாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த சைடு நான் வந்து பாதி வெட்டிட்டேன். இப்போ இந்த சைடு பாருங்கள் எப்படி வெட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து மம்டி எடுத்து செத்து க்ளீன் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த தென்னை மரத்துலேயும் ஒரு மட்டையை வெட்டிட்டேன். இப்போ பார்க்க ஒரு லெவலாக இருக்குது பாருங்கள், அப்படியே ஓரமாக. இப்போ பார்க்கும்போது தெரியும் அந்த சைடு உள்ளது எல்லாத்தையும் வெட்டிட்டேன். மரங்கள் மட்டும்தான் இருக்குது, மற்றது எல்லாத்தையும் இந்த இதில் இருந்தது எல்லாத்தையும் வெட்டிட்டேன். எல்லாம் படலில் போயிட்டு அடைச்சிக்கிட்டு பாம்பு நிறையா வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து கழிக்க வேண்டியது எல்லாத்தையும் கழிச்சியாச்சு. இப்போ வந்து இந்த பில்லெல்லாம் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணணும். கொஞ்ச நாள் காயட்டும், இந்த வெயில் அந்த பில்லுலாம் கொஞ்சம் காயட்டும். ஏன்னா இப்போ நிழல் கொடுக்கறதுக்கு வழியே இல்லை பாருங்கள். ஸோ இந்த இடம்லாம் இப்போ வந்து நிழல் கொடுக்காது, அதனால் அது காயட்டும்னு சொல்லிவிட்டு நான் விட்டுருக்கேன். இப்போ நான் அங்கே உள்ள பில்லாம் செத்தணும். ஸோ அம்டி தான் எடுத்துகிட்டு வந்து செத்தணும். இங்கேயும் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு கொளுத்தணும். அங்கேயும் குலவி பறக்குது, இங்கேயும் குலவி பறக்குது. அதனால் வந்து குலவி கொஞ்சம் அது அடங்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து தேன் கூடு இருக்குது. ஸோ அது வந்து அப்படியே இருக்கட்டும். ஃப்ரண்ட்டில் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வெட்டின செடியெலாம் எங்கே கிடக்கு பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி எடுத்தாந்து போட்டிருக்கேன் பாருங்கள். தான் கிடக்கு பாருங்கள், காஞ்சு தான் அதை வந்து நம்ம கொளுத்தி விடணும். இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொளுத்தி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கிளியரன்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோக்கும் நம்ம வந்து மரத்தை வளர்த்து செடியை வளர்த்து நல்லா காடு மாதிரி உருவாக்கி வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கழித்து விட்டுருக்கோம். நம்ம அடியோட வெட்டலை, கழித்து தான் விட்டுருக்கோம். வளரும், பொறுமையாக வளரட்டும். இப்போ வீட்டுக்கு முன்னாடி வந்து க்ளீன் பண்ணது எல்லாத்தையுமே நான் காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பேப்பரெல்லாம் முட்டெலாம் கூட்டி போட்டு நாளைக்கு வந்து நம்ம கொளுத்தி விட போகிறோம். அந்த ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். பில்லுலாம் இருக்குது, அது 2 நாள் போனதுக்கப்புறம் நான் மம்டி எடுத்துகிட்டு வந்து செத்தி அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பூச்செடி கொண்டு வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். தோட்டத்து சைடில் க்ளீன் பண்ணிருக்கேன். என்ன க்ளீன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம். 1 minute later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து தோட்டத்து சைடு வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இப்போ உங்ககிட்ட காட்ட போகிறேன். வீட்டோட முன்னாடி உட்காரோம் பார்த்தீங்களா கட்டை, அது அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா காடு மாதிரி வசன்னு பில்லாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம வந்து நடந்து போனோம்னா இப்படி நம்ம கொல்லை வழியாக போகிறதுக்காக இந்த பாதை இருக்குது. ஸோ இந்த பாதையில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி இருக்குது பாருங்கள், கட்டுற பாருங்க, நம்ம துணி துவைக்கிற தண்ணி, பாத்திரம் வளர்க்குற தண்ணிலாம் இங்கே ஓட்டை இருக்குது. இந்த வழியாக தண்ணி வரும்போது அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த வழியாக எல்லாமே இப்படி வந்து இந்த இடம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வழியாக நம்ம வந்து அதை கவனிக்கலை. இந்த வழியாகவே தண்ணி போயிட்டு இது வந்து அடுத்த வீட்டு இடம் பாருங்கள். இது நம்ம இடம் கிடையாது, அடுத்த வீட்டு இடம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த தண்ணி போயிட்டு பள்ளமாகி ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன செஞ்சேன்னா, இன்றைக்கி மம்டி எடுத்துகிட்டு வந்து இதுலேருந்து மண்ணை வெட்டி இதில் அணைச்சிருக்கேன். ஸோ பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். ஸோ இதில் மண்ணை வெட்டி இதில் அணைச்சிருக்கேன். இப்போ தண்ணி இந்தாண்ட வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் சம்புன்னு சொல்லுவோம். அந்த சம்பை அறுத்துட்டு வந்து இது நெடுக்கும் வழியில் போட்டிருக்கோம். இங்கெல்லாம் ரொம்ப ஒலையாக இருந்துச்சு. இப்போ சம்பு வழியில் போட்டதுனால அந்த தண்ணி இந்தாண்டையும் போகாது, நம்ம நடக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். எப்படி ரெடி பண்ணிருக்கேன் பாருங்கள். ஒரு பலவை போட்டிருக்கேன் முன்னாடி, அப்புறம் 2 உடஞ்ச டைல்ஸு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சம்பு மேலே நடக்க போகிறோம். இப்படி தான் வந்து நடந்து இந்தாண்ட வரப்பு வந்து அடைய போகிறோம். எப்படி ஈஸியாக வந்துட்டு பாருங்க. ஆக்சுவலி இந்த சம்பு வந்து இப்போதைக்கு இதை வந்து கட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் இருக்கட்டும். அது கொஞ்சம் விவசாயத்துக்கு தேவைப்படுது. ஸோ இந்த சம்பு அறுத்து இங்கே போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து பாதி சம்பு அறுத்துட்டு வந்து தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அந்த வழியாக தண்ணி வரும்போது இதை இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கேருந்த மண்ணெல்லாம் எடுத்து இதில் அணைச்சிருக்கோம். ஸோ தண்ணி வந்து இந்தாண்ட வராது. ஏன்னா இப்போ நம்ம அந்த பக்கம் அணைச்சோம், இந்த பக்கம் நம்ம அணைக்கலைன்னா அந்த தண்ணி இப்படி வந்து இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து மண்ணை போட்டு இப்படி அணைச்சிருக்கோம். இப்போ நம்ம தண்ணி நம்ம வயலுக்கே போகுது பாருங்கள். இப்போ நம்ம வயலுக்கு போகிற மாதிரி அணை மாதிரி கட்டியிருக்கோம். அப்புறம் இதுக்கப்புறம் தேவையில்லாத மட்டைகள் எல்லாத்தையுமே வெட்டி போட்டாச்சு, அங்கே கிடக்கு. ஸோ இந்த ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ
சரி இப்போ பாருங்க சம்பா அறுத்து போட்டதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ ஒரு மரத்துக்கிட்ட இருக்கிற மட்டையும் வந்து கீழே இருக்கிற மட்டையும் வந்து வெட்டிட்டேன். வெட்டினதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு மட்டையும் தொங்காமல் சூப்பராக நீட்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதோட ஹைலைட்டே இந்த வாக்கியா வந்து தண்ணி அந்தாண்ட போகாமல் நம்ம கொல்லைக்கு போகிற மாதிரி பண்ணது தான் இதோட ஹைலைட்டே. இது வந்து அவங்க இடம். ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க இடம். நம்ம இடம் இது தான். இங்கே வந்து நம்ம செடி அதிகமாக இல்லை, அதனால் அதை விட்டாச்சு. நம்ம வந்து பில்லு மருந்து அடித்து விட்டோன்னா பில்லு வராது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இதுதான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடியும் பின்னாடியும் க்ளீன் பண்ணியிருக்கோம். அந்த சம்பு எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நடுவோம் பார்த்தீங்களா, நாற்று விட்டுருப்பாங்க. அந்த நாற்றை அடித்து கட்டுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து அறுத்து கொண்டு போய் போட்டு 2-3 நாள் காய வைப்பாங்க. காய வச்சு இது வந்து கவுராயிடும், கயிறு மாதிரி ஆகிடும். அதனால் அந்த நாற்று கட்டுறதுக்கு இந்த சம்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம அம்மா வீட்டில் வந்து புரட்டாசி மாதம் வந்து நாற்று விடுவாங்க. அவங்களுக்கு வந்து நாற்று கட்டுறதுக்கு அப்போ சம்பு தேவைப்படும். அதனால் இங்கே வந்து அறுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சம்பு அறுத்து வீணாக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த வழிக்கு மட்டும் நாங்கள் கொஞ்சமாக வந்து அறுத்து போட்டுருவோம், நடக்கிறதுக்காக ஒலையாக இருக்குது அதனால். ஸோ இன்னைய ஒர்க் வந்து இது தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் முன்னாடி ஃபுல்லாக பேப்பர்லாம் கூட்டி முட்டெலாம் போட்டு கொளுத்தணும், பில்லு செத்தணும். இவ்வளோ ஒர்க்கு தான் இருக்குது. ஒரு மரம் வச்சோம்னா அதை வந்து நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஆரோக்கியமாக வளரும். ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நான் கஜன்னு நிறைய மரங்களை பக்கத்தில் வச்சு விட்டுட்டேன். அது காடு மாதிரி வளருது. நம்ம வீட்டுக்கே வந்து ஆப்பு வைக்குதுன்னா ஸ்னேக்கு, பூரம், ஸோ பூச்சி போட்டு நிறைய வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் எல்லாத்தையுமே கழிச்சு விட்டேன். ஒரு மரத்துக்கிட்டையும் பாருங்கள் எந்த ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எந்த ஒரு மட்டையும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டும் இல்லை. சூப்பராக நம்ம வந்து வெட்டி க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்கோம். ஸோ பேக் சைடில் நம்ம இப்படி தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா, இப்போ ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ இதை ஃபுல்லாக வந்து இந்த பேப்பர்லாம் எடுத்து முட்டெலாம் போட்டு நம்ம கொளுத்தி க்ளீன் பண்ண வேண்டியதுதான். சும்மா காடு மாதிரி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஆடுலாம் இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் தான் மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த சைடில் வந்து அதிகமாக இது பூச்சி போட்டு வராது. அந்த சைடில் அதிகமாக நம்ம மரமும் எதுவும் வைக்கலை, செடியும். ஸோ இந்த சைடும் கொஞ்சம் வந்து பில்லு தான் இருக்குது அதிகமாக. மரச்செடி, பெரிய பெரிய செடிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப வேர்வை சிந்தி மரத்தெல்லாம் வெட்டி கழிச்சு விட்டு, செடியெல்லாம் கழிச்சு விட்டு செம்ம ஒர்க்கு. அதெல்லாம் குழவிக்கிட்ட கடியெலாம் வாங்கிட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு க்ளீனிங் ஒர்க்கு. வீட்டை சுற்றி சுத்தபத்தமாக வச்சுக்கணும். நிறையா வந்து செடிகளை வளர்த்து பாம்பு குடியிருக்கிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஸோ அதுக்கான ஒரு ஒர்க்கு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய், see you.